ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அப்படி தான் நினச்சி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. என்ன நடந்துச்சு அப்படின்னு வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. இனிமே தான் டிஃபன் எல்லாமே செஞ்சு சாப்பிடணும். இவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எப்படியும் சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். நேற்று தான் வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன். இட்லி ஊற்றினா வேலை முடிஞ்சிடும். அதை விட சிம்பிளாக சாம்பார் வச்சு வேலையை முடிச்சிடலாம். ஹஸ்பண்டோட பர்த்டே அப்படிங்கிறனால இன்னைக்கு ஸ்பெஷலாக கேசரி மட்டும் செய்ய போகிறேன். ஏதாவது ஸ்வீட் செய்யணும்ல, அதுக்காக தான். முதல்ல சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய் எல்லாமே எடுத்தாந்து வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே சிம்பிளாக முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இட்லிக்கு மாவே அரைச்சிருக்கேன். நானும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நைட்டு ஊற வச்சுட்டு தூங்கினா காலையில் எந்திரிச்சு அரைச்சிடலாம்னு நினைப்பேன். அட்லீஸ்ட் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஊற போட்டால் கூட ஒரு 12 மணி போல் அரைச்சி வச்சிடலாம், நைட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் சுத்தமாக டைமே இருக்காது. ரொம்ப வந்து அப்படி வேலை பார்க்குறேன்னா இல்லை நானே என்னை ஏமாற்றிக்கிறேன்னான்னு தெரியல. சுத்தமாக டைமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு மாவு அரைச்சே ஆகணும். ஏன்னா இட்லினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இன்னைக்காவது அதை செஞ்சு கொடுத்துடலாமேன்னு முதல் நாள் நைட்டு கண்டிப்பாக ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண புதுசில் சாம்பார் ரெசிபி வந்து நிறையா வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து நிறைய பேர் ஆட் ஆன் ஆயிருக்கீங்க. அதனால வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து நான் இட்லி தோசைக்கான சாம்பாருக்கான ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மலாக நம்ம சாதத்துக்கு உள்ள சாம்பார் வந்து இன்னொரு நாள் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும், வறுத்து அரைச்சி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாம்பாரில் அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பாருக்கான காய்கறி மட்டுமே வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நார்மலாக வைக்கிற சாம்பாரை கூட டேஸ்ட்டாக மாற்றிடலாம். 100லேருந்து 150 கிராம் வர்ற அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் சாம்பார் வச்சோம் அப்படின்னா காலையில் நைட்டு மறுநாள் காலையில் இந்த மாதிரி வச்சு ஓட்டினா தான் அது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்புக்கு என்னென்ன காய் எவ்வளோ அளவில் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட்டு, ஒரு 6-7 கத்திரிக்காய், 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும். இல்லை குட்டி குட்டியாக சாம்பார் வெங்காயமாக இருந்தால் அதில் வந்து ஒரு 10-11 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு வந்து சாம்பார் தூள், மிளகாத்தூள்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தாளிக்கும் போது வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பார் வைக்கிறப்போ நம்ம என்ன காய் போட்டிருக்கோம் அப்படின்னு சாம்பார் ஊற்றும் போது வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன எல்லா காயுமே இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணாலுமே இன்னும் வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால ஆட் பண்ணலை. இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், சீரகம், உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து குக்கரை மூடி விசில் வைக்க வேண்டியது தான். வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியாக வதக்கி வந்து தாளிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா காயுமே மொத்தமாக வெட்டி குக்கரில் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது அந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும். கரெக்டாக ஒரு 4-5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். என்னோட குக்கருக்கு வந்து 5 விசில் விட்டேன் அப்படின்னா பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். அந்த அளவுக்கு நான் வந்து விடுவேன். ஒவ்வொரு குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வந்து மாறுபடும். ஒரு சில பேருக்கு 3 விசில் விட்டாலே நல்லா வந்து வெந்துடும்ல. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் 3 விசில் விட்டாலே போதும். பருப்பு சாம்பார் நான் வைக்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னா டிஃபனுக்கு நல்லா வந்து ஒரு 5 விசில் கிட்ட விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கடைஞ்சி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை வந்து கையோட க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது எல்லா காயுமே கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேலையும் பார்த்தீங்கன்னா கையோட ஒன்று முடிச்சுட்டே வந்த மாதிரி இருக்கும். இட்லி லாஸ்ட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கும். அதனால இப்போதைக்கு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக கேசரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் நான் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா பால் பணியாரத்துக்கு காலையில் ஊற வச்சுட்டோன்னா ஒரு 2 மணி நேரம் ஊறிடும். அதுக்கப்புறம் மாவு நல்லா அரைச்சிட்டு பால் பணியாரம் போட்டு எடுத்து பாலில் ஊற வச்சோம்னா அது 2 மணி நேரம் நல்லா வந்து சோக்காகும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 மணி போல் ஊற வச்சேன். பால் பணியாரத்துக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி எடுத்தீங்கன்னா அதே டம்ளரில் உளுந்து வந்து ஆட் பண்ணணும். இதுதான் சரிசமமாக பச்சரிசியும் உளுந்தும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் பணியாரத்தோட வேலையே முடிஞ்சிருச்சு. கடைசியாக நம்ம வீட்டில் இந்த பால் பணியாரம் செஞ்சு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லாஸ்ட் 10 டேஸாக வந்து இதை செஞ்சு தர சொல்லி வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு ஓடிட்டே இருந்தது. இட்லிக்கே மாவு அரைக்க முடியல, இதில் எங்கே ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு செய்யலான்னு பார்த்தா இந்த ரெசிபி ஊற வச்சதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இது கூடவே இந்த ரெசிபியை இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் செய்யவும் முடியல. பர்த்டே அன்னைக்கு வீடியோவில் ஆட் பண்ணவும் முடியாமல் போயிடுச்சு. அது என்ன காரணம் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சாம்பார் வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு அடுப்பு சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரவா கேசரி செஞ்சிடலாமே ட்ரை பண்ணேன். இந்த கேசரியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கல்யாண வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்குலாம் நான் ஹைப் கொடுக்க விரும்பலை. பட் நார்மலாக இதுவுமே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி தான். இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஷனில் தான் வேலை போயிட்டு இருந்தது. முன்னாடி செய்ய வேண்டியதை பின்னாடி செஞ்சு, பின்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செஞ்சு அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நெய் விட்டு அதுக்கப்புறம் திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அந்த நெய்யில் தான் வந்து ரவை போட்டு வறுக்கணும். நான் என்ன நினச்சேன்னு தெரியல, எடுத்த எடுப்புலேயே வந்து ஃபஸ்ட்டு ரவையை கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் நெய்யே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருந்துருப்பேன். கண்டிப்பாக நம்ம வீட்டில் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா நம்ம முதல்ல சூஸ் பண்ணி செய்கிற ஒரே ஸ்வீட் பார்த்திங்கன்னா இந்த கேசரி ரெசிபி தான். ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே ரெசிபி அது இந்த கேசரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை போட்டு அதையுமே வறுத்துக்கிட்டேன். டிமார்ட்டில் வந்து நெய் வாங்கியிருந்தேன், எது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஜிஆர்பியும் சொல்லியிருந்தீங்க, மில்கி மிஸ்ட்டும் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மில்கி மிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கேசரி செஞ்சுருந்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி ஓகே எது நல்லா இருக்குது நம்மளோட ஃபீட்பேக் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நானுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மில்கி மிஸ்ட் வந்து எனக்கு வந்து ஜிஆர்பியை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த கேசரிக்கு நான் எவ்வளோ ரவை எடுத்திருந்தேன்னா 100 கிராம் இருக்கும். கரெக்டாக ஒரு சின்ன டம்ளரில் ஃபுல்லாக வந்து எடுத்திருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே சொல்லிடுறேன். இதுக்கு நடுவில் சாம்பாருக்கான காய் வந்து நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்க்கும்போது பருப்பு மட்டும் இன்னும் ஒரு 10% வெந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால எல்லா காயுமே நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா கேசரிக்கு ஊற்றின தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாம்பாரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் வந்து எடுத்திருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றிருந்தேன். நீங்கள் எந்த ரவை போட்டாலும் சரி 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா செய்யும் போதே கொஞ்சம் இருகலாக இருக்கிற மாதிரி மாறிடும். ஒரு சில பேக்கெட்ல ரவை வரும்போதே இது வந்து வறுத்த ரவை அப்படிங்கிற மாதிரி வரும். எந்த ரவையா இருந்தாலுமே ஒரு தடவை நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் ரவையோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நம்ம கேசரி செய்யறதுக்கும் சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் ரவையை வந்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு கிண்டிட்டே இருந்தால் தான் கெட்டிப்படாமல் இருக்கும். இல்லைனா எங்கேயாச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் கேசரியோட மெயினே இந்த ஆரஞ்சு கலர் தான். இதில் கிரீன் கலர், எல்லோ கலர் நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் கேசரி அப்படின்னாலே ஆரஞ்சு கலர் தானே, அதனால கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கைவிடாமல் மறுபடி கிண்டிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சக்கரை வந்து ஸ்வீட்டுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இலக்கமாக மாறிடும். அதாவது ரவையை வந்து நீங்கள் எதில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதுலேயே சக்கரையும் மெஷர் பண்ணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லை மீடியமாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக 1 எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து மீடியம்னு சொல்ல முடியாது, ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒன்றா மெர்ஜானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வறுக்கிறப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 கிராமுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம உள்ளே போடுற நெய் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது உள்ளே போயிட்டு மெர்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சமாக வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை 2-3 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே கையோட சாம்பாரையும் தாளிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது மட்டுமே போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நல்லா மசிச்சுட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 100 கிராம் பருப்புக்கு, அதாவது 100லேருந்து 150 கிராம்குள்ளே வந்து நான் பருப்பு சேர்த்துருக்கேன்னு சொன்னால இதுக்கு வந்து ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 2 லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப தண்ணியாக மாறிடும். இந்த ஒரு 2 லிட்டருக்குள்ளே நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அளவு சொல்ல முடியாது அப்படின்னா அது உப்புக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து சமைக்க சமைக்க அது வந்து தானாகவே நம்ம கைக்கு கரெக்டாக எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ கடைசியாக இருக்கிற ஒரே வேலை இட்லி ரெடி பண்ணுறது மட்டும்தான். கேசரி ரெடி பண்ணி இறக்கி வச்சாச்சு. சாம்பார் ஒரு சைடு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட்லி ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா சமையல் வேலை முடிஞ்சிடும். பர்த்டே விழாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அறிகுறியே இல்லாமல் வெறும் சமையல் மட்டும் போயிட்டே இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க. அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தால நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு. வேறு வழி இல்லை, நான் இதை தான் சுற்றி சுற்றி ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் இதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரிவீல் ஆயிரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குக்கரில் சாம்பார் வச்சு இறக்குனதோடு அப்படியே வச்சுருந்தோன்னா சீக்கிரம் கொதிச்சிருக்கும், இறக்கிருக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டோம்ல, அதனால சாம்பார் நல்லா ஒரு 2 கொதியாச்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டாதான் அந்த பச்சை தண்ணி ஊற்றணும்ல அது வந்து நல்லா சூடாகும். இல்லைனா பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து பச்சை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சாம்பாரில் இறங்கும். இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு அதோட மெஷர்மெண்ட் எப்படி, நம்ம உளுந்து வந்து எவ்வளோ போடணும், அரிசி எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து
வந்து நான் அரிசி எவ்வளோ போடுறது அப்படிங்கிறதெல்லாம் காட்டலை. பட் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதுலேயும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தனியாக வந்து எவ்வளோ அரிசி போட்டு எப்படி அரைக்கிறதுங்கிறதுலேருந்து எல்லாமே தனியாக வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இட்லி மாவு அரைக்கும் போது நான் வந்து கடை அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரேஷன் அரிசி வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ அதுவுமே சேர்த்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் வந்து தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கும் போது நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி வந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் வந்து 200 கிராம் இருக்கும். அப்படி கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிலோ அளவுக்கு உள்ள அரிசிக்கு நான் வந்து 1 டம்ளர் உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது அதே 200 கிராம் உளுந்து. இது வந்து யாருக்கு சரியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஃபுல்லாகவே இட்லி தான் ஊற்ற போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நான் மோஸ்ட்லி தோசை தான் ஊற்றுவேன், இட்லி வந்து ஒரு நாள் தான் ஊற்றுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 2 டம்ளர் அரிசி கூட சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டும் காலையில் இட்லி ஊற்றிட்டு அடுத்தது எல்லாமே வந்து தோசையாக வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ஒரு 90% மாவு இருக்கிற வரைக்கும் இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வரும்ல அது வந்து ஒரு 2 வேளைக்கு தோசையாக வந்து ஊற்றிக்குவேன். அவ்வளோதான். எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது 10:30 மணி இருக்கும். அன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால பசங்களும் ரொம்ப அனத்தில் டிவி பார்த்துட்டே வந்து ஓட்டிட்டாங்க. நானும் ரொம்ப பொறுமையாக தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பர்த்டே அப்பாவுக்கு அப்படிங்கிறது பசங்க 2 பேருக்கும் காலையில் தான் தெரியும். நாள்லாம் சொல்லவே இல்லை. அதனால தம்பி காலையிலே எந்திரிச்சு பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து வேகமாக ஒரு ட்ரா பண்ணி அதை கரெக்டாக கட் பண்ணி இந்த கார் தான் உங்களோட பர்த்டே கிஃப்ட்டுப்பா, நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து நாளைக்கு அவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரும். ஏன்னா நம்ம இன்னைக்கு எவ்வளோ அன்பை வந்து பரிமாறிக்கிறோமோ அதை பார்த்து தான் நாளைக்கு அவங்க லைஃப்ல வரக்கூடியவங்க கிட்ட அவங்க வந்து இதே மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லவில்லை, நாளைக்கு அவங்க வந்து பார்க்கக்கூடிய மனுஷங்க அவங்களோட லைஃப்ல யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ அவங்க கிட்டலாம் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புற ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளாம் சொல்லி கொடுத்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அது எவ்வளோ நாளைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுவே நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதை பார்த்து அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது லைஃப்ல அவங்க அப்படியே உங்களுக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி போன கிளிப்பையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் டியூட்டி முடிச்சு வரும்போதுலேருந்தே செம ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 1 or 2க்கு மேலே போயிடுச்சு. எப்படியும் ஈவினிங் எல்லாம் பாடி தாங்காதுன்னு தெரியும். அதனால சரி வெளியில் கிளம்பிட்டோம், வீடியோ வைத்தோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துட்டேன். இது ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. அந்த வீடியோவும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு முடியலைன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சாதான் வந்து ஸ்டாப் ஆகும். எனக்கு நார்மலாக தான் இருந்தது, வெளியில் கூட ஃபீவர் இல்லை. நார்மலாக உள்ளே வந்து காய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருந்தது, வெளியில் கூட அந்த டிகிரி எல்லாம் தெரியலை. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவராக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணி க்யூர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. 2 பேரையுமே வீட்டில் விட்டுட்டும் வர முடியாது, கூட்டிகிட்டும் வர முடியாது. அதனால தம்பியை வீட்டிலே விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு பாப்பாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவளை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா 2 பேரும் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம வெளியில் வந்துட்டு நிம்மதியாகவும் இருக்க முடியாது. இதுவே அவனை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அவன் டிவியை பார்த்துட்டு அமைதியாக இருப்பான். ஸோ அவனை விட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ட்ரிப்ஸ் வந்து போட்டுக்க சொன்னாங்க. சரி தேவைப்பட்டா போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும், நிறையா தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பக்கத்துலேயே வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு தம்பிக்கும் வாங்கிட்டு தான் கிளம்பியிருந்தோம். நான் போயிருந்தப்போ எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர்கிட்ட பார்த்துருந்தாங்க. எல்லாருமே அதே கம்ப்ளைண்ட்டில் தான் வந்திருந்ததா சொன்னாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஃபீவர் வர்றது தான். ஸோ மற்றவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 டேஸாக டேப்லெட் எடுத்துகிட்டு ஃபீவர் வந்து ஸ்டாப் ஆகாமல் அப்படியே வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து போகணும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது. அதாவது ஃபீவர் விட்டு தான் வந்தது, கொஞ்சம் சரியான மாதிரி இருந்தது டியூட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம். அதனால வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தரலான்னு சொல்லிட்டு அப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன்ல கிஃப்ட் வந்து வாங்கியாச்சு அப்படின்னு. நான் வந்து ஷூவும் ஷர்ட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஒரு சில பேர் அதை கரெக்டாகவுமே சொல்லியிருந்தீங்க, இது தானே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெருசாக என்ன கிஃப்ட் பண்ணுறதுனே தெரியலை. இப்போ இது வேணும் அது வேணும்னு கேட்டு வச்சுருந்தா கூட ஏதாவது ஒன்றை வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது கிடையாது, சொன்னதும் கிடையாது யாருக்கிட்டையும். ஸோ நமக்கு தெரிஞ்சது பர்த்டே அன்னைக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் போடணும், அதனால அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ சரவணா ஸ்டோர் போனாலும் இந்த ஷூ செக்ஷனில் போயிட்டு நிற்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க, அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால ஒரு ஷூவுமே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து என்னோட நேரமாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கேக்கும் கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்திருக்கும். பட் அதுதான் முடியாமல் போச்சு. சரி அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.